மகர ராசி குரு பார்வையோட இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்க போகுது. வைகாசி மாசமே உங்களுக்கு குரு பார்வை வந்துருது. ஆரம்ப காலகட்டங்கள்லயே மிக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இளரை சனியும் முடிஞ்சிருச்சு. 12ஆம் அதிபதி உச்சம் ஆகுது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றது போல குருவினுடைய அம்சம் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால லாபத்தையும் உங்களுக்கு கோடி கோடியே கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஜாதத்துல எத்தனை, அதாவது ஒவ்வொருத்தருக்கு இவ்வளவு பணம் இப்படின்ற ஒரு பிறவில இவங்க இவ்வளவு அனுபவிக்கணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது கண்டிப்பாக பண வரவு, பொருளாதாரம் எல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. கெட்டதெல்லாம் விலக போகுது. கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலக போகுது. டோட்டலா உங்களை கிளியர் பண்ணிருப்பாரு சனி பகவான். இப்போ என்ன பண்ணனா, என்ன செஞ்சா, எதை நோக்கி பயணம் பண்ணனா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் கொடுத்திருப்பார். இதை நோக்கி உங்க பயணங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல குரு பார்வை நேருக்கு நேரா விழுகும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் கார்த்திகை மாசம் உள்ள என்ட்ரி ஆயிடுவாரு. ராகு உள்ள என்ட்ரி ஆனாலே ரொம்ப டல்லா இருந்ததா, ராகு ஒரு தோசைக்கல் மாதிரி. ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி கொடுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி மகரம் விழுந்தாச்சு, எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்குது. ஒரு சில மகரங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ராகு வந்ததுக்கு அப்புறம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ராகு காட்டிட்டு தான் போகும் உங்களுக்கு. வைரல் ஆகு, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களை பிரபலப்படுத்தி வைரல் பண்ணிடும். பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் எல்லாமே வரும். அவர்கள் மூலமாக பண வரவு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். நீங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். கெட்ட விஷயங்கள், கெட்ட பார்வை, கெட்ட நபர்கள் இந்த மாதிரி எதுவுமே உங்களை நெருங்காது. இந்த வருடங்கள் உயர்ந்த புகழ், உயர்ந்த பதவி இதெல்லாம் கிடைக்க போகுது. ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி, ராசி அதிபதி 3க்கு போனாலும் ஒரு இடமாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு வீடு மாற்றம், ஒரு சொத்து மாற்றங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் மகர ராசிக்கு நிச்சயமா உண்டு. அதே போல பாருங்க, தேவதைகள் வசியங்கள் ஆவாங்க. 3ஆம் இடத்துல ஒரு பாவகிரகங்களோ சுபகிரகங்களோ அல்லது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 3ஆம் வீட்டுல இருந்ததுன்னா கை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் உண்டு. யார் என்ன கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய மனோத்தன்மை அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிற நமக்கு உண்டு. இந்த வருஷம் அதுவும் நடக்கும். அதே போல ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் தெய்வ அனுகிரகங்களும் தேவதைகளுடைய வசியங்களும் ஏற்படும். இந்த டைம்ல நீங்க போய் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். உங்களை நோக்கி வரக்கூடிய அனைத்துமே வெற்றி அடையும். உங்க காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்க்கையில எல்லா கட்டத்திற்குண்டான உயர்ந்த பதவியும் உயர்ந்த புகழும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மகரம் இந்த வருஷம் நிச்சயமா அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. இருந்து சின்ன சின்ன உடல் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த குழப்பங்கள், மனவேதனைகள், வலிகள் இதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நார்மலாகவே பாத்துட்டீங்கன்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதே போல ராசியும் பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது. சனி இன்னுமே, அதாவது உங்க ராசி அதிபதி சனியை குரு பார்க்குது. அப்ப இன்னும் பலமாக போறீங்க. உச்ச குரு வேற, இன்னும் பலமாக போறீங்க. ராசியும் பார்க்குது, ராசி அதிபதியும் பார்க்குது. ரொம்ப பலமாகக்கூடிய காலகட்டங்கள் அருமையா இருக்கு இந்த வருஷம். குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மிக உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மகரத்துக்கு உண்டு. நன்மைகள் அதிகமாக நடக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், 7ல குரு இருந்ததுன்னா திருமணம் கைக்கூடி வரும். மறுமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமணத்துல இருந்து பிரச்சனைகள் விலக போகுது. திருமணத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நன்மைகள் நடக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள் எல்லாமே பலிதமாக போகுது. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு. கடன் அடைக்க போறீங்க. நிறைய கடன் வச்சிருப்பீங்க. இப்ப இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த குரு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். 6க்கு 2ஆம் இடத்துல குரு வராது. அப்ப 6ஆம் இடம் கடன். அப்ப அதுக்கு 2க்கு குரு வரும்போது கடன் அடிக்கிறது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வேலை வாய்ப்புகள், நல்ல சம்பளத்தோட, நல்ல ஊதிய உயர்வோட, உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். தாய் தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துக்குள்ள மற்ற யாருக்குமே 7 சனியோ கெட்ட நேரங்களோ இதெல்லாம் நடக்காம இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா மகரம் நீங்க இன்னுமே சொல்றதை இன்னுமே நல்லா பூஸ்டப் ஆக போறீங்க. சோ நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வருடமாக மகரத்துக்கு இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்களுடைய பயணம் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி பல மடங்கான வெற்றிகளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை.
நன்றி. இங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்மன், நரசிம்ம திருவிகளை சரணம்.